பிரேசுர தேவப்பிள்ளையிலே இந்த வேலை கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 10:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா பிள்ளைகளே, இந்த வேதத்துல நம்ம அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். சகல நோய்களும் சகல பிணிகளையும் துரத்தும்படி இயேசு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த உலகத்துல பிரைம் மினிஸ்டர் அதிகாரம் தான் பெரிய அதிகாரம்னு எல்லாம் நினைப்போம். இல்ல தேவ பிள்ளைகளே, அவர்களை பார்க்கலும் பெரிய அதிகாரம் இந்த வேதத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை கொண்டு நம்ம துரத்தும்படி இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினால் இல்லையா, வானத்தில பூமியில சகல அதிகாரம் உள்ள நாமத்தினால ஒரு காரியத்தை நம்ம துரத்துவோமா இருந்தா, விரட்டுவோமா இருந்தா, அது நம்மை விட்டு நீங்கும், நம் குடும்பத்தை விட்டு நீங்கும், நம்முடைய எல்லைகளை விட்டு நீங்கி போக அந்த நாமத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், விசுவாசம். இந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. நம்ம ஜெயம் கொண்டு பலன் கொண்டு தேவ சமூகத்துல நிக்கணும், நிலை நிக்கணும் அப்படின்னு நம்ம விசுவாசிப்போமா இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க்கையில நம்ம சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, விசுவாசத்துல போராட்டம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாமல் நம்ம வாழும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இன்னும் அதிகமாய் மகிழ்ச்சியா இருக்கலாம், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில மெயினா நமக்கு எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் வியாதி இருந்தா நல்லாவா இருக்கும், இருக்காது. ஒரு பிசாசோட போராட்டம் இருந்தா நல்லாவா இருக்கும், இருக்காது. அப்ப அவருடைய நாமம், அவருடைய அதிகாரம், அந்த இயேசு இந்த நாமம், வானத்துல பூமியில சகல அதிகாரம் பெற்ற நாமம் நம்மளோட இருக்குமா இருந்தா நம்மளுக்கு விரோதமா எந்த காரியம் எழுப்பினாலும் நம்ம எதிர்த்து நிக்க போராட அந்த வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு நம்ம ஜெயிக்க நம்மளால முடியும். தேவ பிள்ளைகள், நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு அந்த 12 சீசர்களும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு நோய்களையும் வியாதிகளையும் துரத்தும்படி போனார்கள். இன்னைக்கு நம்மளும் அவருடைய நாமத்துல விசுவாசத்தோட நோய்களையும் வியாதிகளையும் துரத்தி ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோமா? ஆமா தேவ பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல இருந்து, தகப்பனே, 12 சீசர்கள் நீ அதிகாரம் கொடுத்தீராண்டவரே, அந்த அதிகாரத்தை கொண்டு ராஜா நோய்களையும் வியாதிகளையும் அவங்களுக்குள்ள அகப்பட்டு இருக்கிற எல்லா விதமான கசப்புகளையும் எல்லா விதமான வைராக்கியங்களையும் தகப்பனை துரத்தி உண்மையை பற்றி அறிகிற அறிவின் மேன்மையில ஜனங்களை கொண்டு வரும்படி சீசர்களுக்கு கட்டளையிட்டீராண்டவரே. அந்த கட்டளையை மறுதளிக்காதபடி தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு உங்களுடைய காரியங்களை போதித்தார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, இப்படியா ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக ஆதாயப்படுத்தும்படி தகப்பனே இந்த 12 சீசர்களை அனுப்பினவனமாய் அவர்கள் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி உம்முடைய பக்கம் திருப்பினார் ஆண்டவரே. இன்னைக்கு தகப்பனே இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், அப்பா உமக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்த விசுவாசித்து அப்பா உம்முடைய நாமத்தினால ஜெயங்கொள்ள ஒப்பு கொடுக்கிறாண்டவர். அவர்கள் விசுவாசிக்கிட்டாண்டவர். இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் தகப்பனே இருக்கிற இடத்துல ராஜா சுகம் அடையட்டும், பலன் அடையட்டும், நோய்கள் நீங்கட்டும், சுத்தம் அடைவார்களாக. சரீரத்துல காணப்படுகிற எந்த ஒரு அபயங்களா இருந்தாலும் ராஜா சுகம் அடைந்து பெலனோட எழுந்து ஒரு சத்துவத்தோட ஒரு பெலனோட ஆரோக்கியத்தோட உங்களுடைய சமூகத்தை சாட்சி சொல்ல பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், ஜீவிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ ஊடாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.